இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சும்மா சுகமாயிருன்னு சொல்லலை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இந்த நாளிலே கூட வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? சுகமில்லாதபடி இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஒன்று உங்கள் வேதனை நீங்க போகுது, இன்னொன்று நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க. இன்னைக்கு வேதனை பல காரியங்களினால வருகிறது. வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது, ஏதோ ஒரு செய்தி வேதனையை கொண்டு வருகிறது, ஏதோ ஒரு நிகழ்வு வேதனையை கொண்டு வருகிறது, யாருடைய செயல்பாடோ நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. இன்றைக்கி சிலருக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடு, பிள்ளைகளுடைய நடக்கைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள் பெற்றோருக்கு வேதனையை கொண்டு வருகிறது. அப்படி தானே? எந்த காரியத்தில் நீங்கள் வேதனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா கர்த்தர் சொன்னார்னா நம்முடைய வேதனை நம்ம விட்டு நீங்கிறோம். இந்த ஸ்திரீக்கு 12 வருஷமாக இருந்த வேதனையை கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் மாற்றி போட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறார். இப்போ நெடுநாளாய் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, குடும்ப காரியத்தினால, பொருளாதார காரியத்தினால, சரீர வியாதி நிமித்தமாக, பிள்ளைகள் காரியத்தை குறித்து, எதிர்கால காரியத்தை குறித்து, வேலை காரியமாக, தொழில் காரியமாக, வியாபாரம் காரியமாக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? பல ஆண்டுகள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தனே ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருக்கணும்னா ஒரு காரியம் நம்ம செய்யணும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதில் இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய பங்கு என்ன, அவளுடைய பங்களிப்பு என்ன, அவளுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவள் விசுவாசித்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், உன் விசுவாசம், உன் விசுவாசம், எனக்கு அருமையான தேவதனமே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா நமக்குள்ளே விசுவாசம் இருந்தால் நம்ம வேதனை நீங்கி சுகமாக இருக்க வைக்க இயேசுவாலே கூடும். நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் நம்ம வேதனை நீங்கி சுகமாக இருக்க முடியாது. உங்கள் வேதனை எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்கி நீங்கள் சுகமாக இருக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு விசுவாசம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையை நீக்க முடியாது. உன் விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ நம்முடைய வேதனை நீங்குவதற்கு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம். இவளுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அப்பொழுது நான் சுஸ்தமாவேன். இது அவனுடைய விசுவாசம். அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டவள், ஆஸ்திகளை இழந்தவள், நான் அவளுடைய வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். இது அவளுடைய விசுவாசம். அதை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம், ஸ்திரீயே,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா இன்னைக்கு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையை நீங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் வையுங்கள். ஆண்டவர் பேரில் விசுவாசம் வையுங்கள். மனுஷன் மேலே விசுவாசம் வைக்காதங்க. ஊழியக்காரன் மேலே விசுவாசம் வைக்காதங்க. சில பொருட்கள் மேலே விசுவாசம் வைக்காதங்க. விசுவாசம் யார் பேரில் வைக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசம் இல்லாதவங்களை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருங்க. அவர் அவர் உங்கள் வேதனை நீங்கி உங்களை சுகமாக இருக்க கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு என்ற வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆற்றி தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ, யார் யார் பெரும்பாடுகளோடு கூட இருக்கிறாங்களோ, யார் யார் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்க கிருபை செய்யுங்கப்பா. எசப்பா, உன் பேரில் விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்க. என் தேவனால் என்னை விடுவிக்க கூடும், என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்யக்கூடும் என்று சொல்லி என் வேதனை நீக்க தேவனாலே கூடும் என்று கர்த்தர் பேரில் ஒரு விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக மாற்ற உதவி செய்யுங்கப்பா. யார் யார் உன் பேரில் விசுவாசம் வைக்கிறார்களோ, அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படி யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறீங்களோ, அப்படி விசுவாசம் உன் பேரில் வைக்கிற பிள்ளைகளுடைய வேதனை நீங்கி சுகமாயிருக்க என் ஆண்டவர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளவு காலங்கள் இந்த வேதனை இருந்தாலும் சரி, அது நீங்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகள் சமாதானத்தோட இந்த நாளை கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. சுகமாயிருக்கட்டும், பொருளாதாரத்தில் சுகமாயிருக்கட்டும், ஆரோக்கியத்தில் சுகமாயிருக்கட்டும், எதிர்கால வாழ்க்கை காரியங்களில் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும், கையின் பிரயாசம் தொழிலில் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா. ஊழிய பாதையில் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உன் பேரில் விசுவாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உன் பேரில் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதனை நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்யுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்கட்டும். நீங்கள் வேதனை நீங்கி சுகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. God bless you.